GT Holidays, South India's #1 travel brand. You know you are special when you're with GT Holidays. தமிழக பாஜகவின் மூத்த தலைவரும் முன்னாள் எம்எல்ஏவுமான ராஜா உடல்நலக் குறைவால் சென்னை அப்பல்லோ மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ள சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. சென்னையில் 30ஆம் தேதியன்று தனியார் ஊடக நிறுவனத்தின் விவாத நிகழ்ச்சி நடைபெற்றது. முதல்வர் தொடங்கி வைத்த இந்த நிகழ்ச்சியில் துணை முதல்வர் உதயநிதி, MP கனிமொழி, அமைச்சர்கள் PTR பழனிவேல் தியாகராஜன், TRB ராஜா, எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி, பாஜக மூத்த தலைவர்கள் ராஜா, தமிழிசை மற்றும் தாவேகா தேர்தல் பரப்புரை செயலாளர் அருண்ராஜ் உள்ளிட்டோர் பங்கேற்றிருந்தனர். இந்த நிலையில் விவாத நிகழ்ச்சியில் பங்கேற்றிருந்த ராஜா திடீரென மேடையிலேயே மயங்கி விழுந்தார். அப்போது அருகே இருந்த தமிழிசை உடனடியாக ராஜாவுக்கு முதலுதவி செய்தார். மேலும் அவருக்கு சர்க்கரை அளவு குறைந்ததாக கருதப்பட்டு அவருக்கு இனிப்பு வழங்கப்பட்டது. ஆனால் அவரால் நிற்க கூட முடியவில்லை. இதனையடுத்து உடனடியாக அருகிலுள்ள தனியார் மருத்துவமனைக்கு கொண்டு செல்லப்பட்டார். பின்னர் மேல் சிகிச்சைக்காக சென்னை கிரீம் சாலையில் உள்ள அப்பல்லோ மருத்துவமனைக்கு மாற்றப்பட்டார். அங்கு அவருக்கு தீவிர சிகிச்சை அளிக்கப்பட்டு வருகிறது. CT ஸ்கேன் மற்றும் MRI ஸ்கேன் எடுக்கப்பட்டதாக கூறப்படும் நிலையில் தற்போது ராஜா நலமாக இருப்பதாகவும் அவருக்கு தேவையான மருத்துவ சிகிச்சைகள் அளிக்கப்பட்டு வருவதாக மருத்துவமனை வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன. பாஜக மாநில தலைவர் நயினா நாகேந்திரன், கேசவ விநாயகம் உள்ளிட்ட மூத்த தலைவர்கள் மருத்துவமனைக்கு நேரில் சென்று உடல்நிலை விசாரித்துள்ளனர். இந்த நிலையில் சகோதரர் ராஜா தற்போது நலமாக இருப்பதாக தகவல் அறிந்து மிகுந்த மகிழ்ச்சி அடைந்தேன். அவர் விரைவில் பூரண உடல்நலம் பெற்று மீண்டும் முழு உறுதியுடன் நாடு மற்றும் மக்களுக்கு சேவையாற்ற அன்னை பராசக்தியை பிரார்த்திக்கிறோம் என்று முன்னாள் மத்திய அமைச்சர் பொன் ராதாகிருஷ்ணன் தெரிவித்துள்ளார். மேலும் பாஜகவினர் பலரும் ராஜா விரைவில் குணமடைந்து வீடு திரும்ப வேண்டும் என்று பிரார்த்தனை செய்து வருகின்றனர். அனல் பறக்கும் செய்திகளை அப்டேட் செய்து கொள்ள நக்கீரன் களத்தை இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.